ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ திருப்பி இது ஒரு ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஸோ அப்போ தான் இதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அசம்பிள் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். பட் நான் இதை ஷேர் பண்ணுறேன். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இது நான் 5 ரேக் உள்ளது வாங்கினேன். இதிலே 6 இருக்குது, 7, 8 அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அவைலபிள் வேணுமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினதால ஐடி என்னால் எடுக்க முடியல. பட் இப்போ நான் ரீசெண்டாக திருப்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி மீஷோவில் தான் வாங்க போகிறேன். ஸோ அதோட ப்ராடக்ட் ஐடி உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் மேலே அந்த ட்ரே இருக்குல்ல, அது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அது டாப்பில் வரும். ஸோ அதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதை தவிர்த்து ஒரு 5 ட்ரே கிட்ட இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி பேஸ்மெண்ட்லேருந்து இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 4 புஷ் கொடுத்துருப்பாங்க. அதை 4 சைடும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஈஸி தான், அப்படியே நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 4 சைடுமே போட்டுக்கலாம் இதே மாதிரி. இப்போ புஷ் போட்டாச்சு. ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்டு. இதை கரெக்டாக நம்ம வச்சிடலாம். இன்னொன்று செக் பண்ணிக்கங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும், இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ ஒரே பொசிஷன்லேயே நம்ம அடுக்கிட்டு போகணும். ஸோ நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ரே வைக்கும்போது உள்ளே போகாது. ஸோ அது பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதை 4 சைடும் செட் பண்ணிக்கலாம். அந்த ஹோலில் ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு ட்ரே வச்சுக்கலாம். ஸோ இதே போல் தான் நம்ம டாப் வரைக்கும் அடுக்கிட்டு போகணும். ஸோ ஆனால் இது மட்டும் செக் பண்ணிங்க, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாற்றி வச்சுட்டேன். ஸோ அந்த கர்வ்டாக இருக்கிறது பின்னாடி சைடு வச்சோடனே உள்ளார ட்ரே போகல. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அது செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி ரிப்பீட்டடாக மேலே அப்படியே பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம டாப்புக்கு வந்துட்டோம். டாப்புக்கு வரும்போது இந்த ட்ரே வச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், அந்த ட்ரே வச்சிடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு புரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்காக தான் அசம்பிள் பண்ணுறதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே ட்ரே நம்ம விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது மாற்றி பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போகாது. ஸோ அதனால தான் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டாலே அந்த பேஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஈஸியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்தப்ப வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கிளாத்து, அதுக்கப்புறம் அவள் யூரின்லாம் போயிட்டா அந்த ஷீட் இருக்கும்ல, யூரின் ஷீட் இருக்கும்ல, அதெல்லாம் வைக்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தேன். நீங்கள் அதுக்கு மட்டும் இல்லை, கிச்சனில் ஏதாவது நீங்கள் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் போடுறதுனாலும் உங்களுக்கு கிச்சன் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக திருப்பி வாங்கலான்னு டிசைட் பண்ணது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவோட டாய்ஸ்லாம் எனக்கு ப்ராப்பராகவே இல்லை. ஸோ அதனால தான் டாய்ஸ் வைக்கிறதுக்கு தான் நான் 6 ரேக் உள்ளது வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் திருப்பி அடுக்கி வச்சாச்சு. இப்போ தனித்தனியாக கூட வச்சுக்கலாம். பேண்டீஸ் தனியாக, அதுக்கப்புறம் ஸ்கர்ட் அண்ட் டாப் தனியாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ராக், இது எல்லாமே வீட்டில் போடுறது தான். ஸோ அதனால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், எடுக்கிறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அழகாக இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ராயர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ.
ப்ராடக்ட் ஐடி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிங்க. இது வந்து 6 ரேக் உள்ள ப்ராடக்ட் ஐடி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளேஸ் கூட ரொம்ப சின்ன ப்ளேஸாக இருந்தால் கூட அழகாக போய் அதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.